மக்களே, இந்த நாய்க்குட்டி பேர் என்னதுன்னு யாருக்கா தெரியும்? தெரியாதவங்களுக்கு இப்ப சொல்றேன், தெரிஞ்சுக்கிடுங்க. 2024 செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த நாய்க்குட்டி எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு வரும்போது பயங்கரமான திட்டு. யாருக்குனே வீட்டுல 3 நாய்க்குட்டி இருக்கு, 4வது இது வேற, அதுவும் பொட்டை நாய்க்குட்டியா எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏசினாங்க. நான் எப்படி இருந்தாலும் இதை வீட்டுல வளர்த்தாவும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு வளர்க்க ஆரம்பிச்சு. இந்த நாய்க்குட்டி வளர வளர பிரச்சனையுமே நிறைய வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. என்கிட்ட கோழி நிறைய கிடந்துச்சு. இந்த நாய் வளர வளர அந்த கோழியெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நாய்க்குட்டி முக்கியம், எப்படியாவது நாயை மட்டும் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி எல்லாத்தையும் வித்தேன். அதே மாதிரி ரோசியை வளர்க்கும் போது ரோசி கூட எந்த நாயுமே கிடையாது, அந்த ரோசி மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலேயே அது கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம ரோசி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், நல்லா நம்ம கூட ஜாலியா பிளே பண்ணுவானா. பட் இப்பவும் அப்படி நம்ம பக்கத்துலயே வராது. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போக ரோசியுமே வளர ஆரம்பிச்சு. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டே வச்சு பாக்குறவங்களுக்கு நம்ம ரோசியை கன்ஃபார்ம் தெரியாமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம ரோசியோட சின்ன சின்ன அப்டேட் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். காலங்கள் போக போக ரோசியை பத்தி அப்டேட் பண்றதே அப்படியே மறந்து. இந்த வீடியோ இப்ப எதுக்குன்னா, நம்ம ரோசி நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷம் தாண்டி, அதாவது நம்ம ரோசியோட 1 வயசு கம்ப்ளீட் ஆகி 10 நாள் ஆகும். நீங்க யாராவது நம்ம ரோசிக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.